தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். நான் இப்படித்தான் ஆகணும், இதுவாகத்தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய குறிக்கோளோட படிக்கக்கூடிய குழந்தைங்க தான் தனுசு ராசிக்காரங்க. 25 வயசுக்குள்ளேயே அறிவும் அழகும் அன்பும் பண்பும் படிப்பும் பணிவும் துணிவும் ஒரு கம்பீரமும் உடையக்கூடிய தன்மை உடையவங்க தனுசு ராசிக்காரர். நிறைய அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் இது தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசியில் உள்ள பெண்களை கிட்ட நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். தான் குடும்பத்துக்குன்னே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெண்கள். ஆனால் தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கு சிறு வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். சிறு வயசில் கல்யாணம் ஆணுச்சுன்னா சீக்கிரம் குழந்தை கட்டி பெற்று உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்துக்குன்னே அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையில் விலகிடும், இருந்துடும். தாய் தகப்பனுக்கு அவமானமும் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அதோட கணவன் வழியில் வரக்கூடிய தன்மையை தான் வாழ்ந்துக்கிட்டு போவீங்க. ஆனால் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே கணவனுக்கும் மனைவிக்கும் ஆவாத நேரம் நடக்கும். தனுசு ராசிக்கு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவை இவர் திட்டுனா உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை திட்டுனா பிடிக்காது. இதிலேயே கொஞ்சம் விலகி போகக்கூடிய தருணம் வரும், கவனமாக இருங்க. தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் படித்து புருஷனோட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் வெயிலே மேலே படாது, ஏசி காற்று கீழே ஏதாவது ஒரு ஸ்டோர்ஸு, ஜுவல்லரி ஷாப்ஸு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, இன்னும் ஷோரூம்ஸு, நிறைய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். நிறையா ப்ரெப்பரேட்டர்ஸ் நிறையா இருப்பீங்க. இருந்திருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க குறிக்கோளோடு இருப்பீங்க. பிரபலப்படுத்திக்கக்கூடிய தன்மையில் நல்ல கன்சர்னில் இருப்பீங்க. காசு பணம் 4ஆம் திசையிலேருந்து வரக்கூடிய தருணம் உங்களுக்கு போன மாதம் வரைக்கும் இருக்கும். ஆனால் தனுசு ராசிக்காரங்கள் கொஞ்சம் மோகக்காரங்கள் சொல்லலாம், ஆண்கள். ஏன்னா சுக்கிரனை விட்டு தானே உங்களுக்கு வந்திருக்கு. மனைவி இருந்தும் மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுடைய தொந்தரவும் தொலையும் ஆள்றதுக்கு வாய்ப்பு இப்போ இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கும் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கும் ஆவாது. உயர்ந்த நிலைமைக்கெல்லாம் போகக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. ஆனால் அற்ப ஆசை, இந்த மோகத்தினால குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் வரும், கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்க தகப்ப மேலே பாசக்காரு, தாய் மேலே பாசக்காரு. தனுசு ராசியில் உள்ள பெண்கள் தாங்க பாவும். சின்ன வயசுலேயே குடும்பத்துக்காக நம்ம கணவன் வீட்டுக்காக அர்ப்பணித்து வாழ்க்கையே அங்கே வாழக்கூடிய தன்மைக்காக வாழக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு தான் உண்டு. கணவன் உங்கள் மேலே அவப்பேறு அவமானங்கள் தொந்தரவு தொலைப்பனா அதையும் தாங்கித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சில ஜாதகம் உன் வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் பிரிஞ்சு போயிடுறேன்னு சொல்லி வரக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. இது விதி. விதியை மதியாலத்தான் நீங்கள் வேண்டியிருக்கணும். இருந்தாலும் தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஆவாது, கவனமாக இருக்கணும். ஏன் ஆவாதுன்னா உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் தான் குரு பகவான் பேச்சியாக இருக்கார், மிதுன ராசியில். மிதுன ராசி சினிமாக்கார ஜாதகம். மிதுன ராசி ஒரு பெண் ஜாதகம். அதாவது விஷ்ணு பெருமான்னா ஒரு பெண்ணு, ஒரு மோகினி. அப்போ தனுசு ராசிக்காரங்க அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண் மோகத்து மேலேயோ இல்லை கல்யாணம் ஆன பெண் மேலே மோகத்துக்கு போனீங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். கவன சிதைவோடு இருங்க, கவனக்குறைவோடு இருங்க. ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த மோகத்தினால உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம்
உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. தனுசு ராசி என்பர்கள் ஜூன் மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைம். எல்லார்கிட்டையும் ரொம்ப ஆனந்தமாக பேசக்கூடிய ஒரு டைம். உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில ரொம்ப அக்கறையோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது. இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய மைண்ட் செட்டே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும், அந்த சந்தோஷத்துல எந்த குறைவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைம். அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பூர்ண ஒரு ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. குரு அருள் இருக்க என்ன பயம் அப்படின்ற மாதிரி தான். குரு அருள், திரு அருள் எல்லாமே இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அதனால ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை மாற்றங்களை முதல் படியாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு 15 வருஷம் கழிச்சு நீங்க கண்டிப்பா ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய முதல் மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. எந்த விஷயத்திலயும் சரி, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துல ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் ரொம்ப டிசிப்ளின்டா நடந்துப்பாங்க. பள்ளி கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய டிசிப்ளினை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப நாலேஜபிள், ரொம்ப திறமை, ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டான ஒரு டிசிப்ளின்றது இந்த தனுசு ராசி மாணவ செல்வங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நேர்த்தியாக அவர்களுடைய குணங்களே பாத்தீங்கன்னா அது மற்றவர்கள் மெச்சுக்க கூடிய அளவிற்கு இந்த வீட்டு பையனை பாரு, இந்த வீட்டு பொண்ணை பாரு, எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு மற்றவர்கள் புகழ் பேச அமையக்கூடியவர்கள் இருப்பவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எல்லாத்துலயுமே நிறைய வளர்ச்சிகள். 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல அந்த ராகு பகவான் வர்றாரு. சும்மா எல்லாரையும் தூக்கி போட்டு சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி, ஒரு உழைக்கக்கூடிய ஒரு திறமை எல்லாமே முழுவதுமாக 100% பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு தான் நீங்க இப்ப வெளியில கிளம்ப போறீங்க. அந்த அளவு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு புத்துணர்ச்சியோட செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது. கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். இந்த மாதத்துல இருந்தே கடன்ற ஒரு பேச்சுக்கே இடமே கிடையாது. எந்த கடன்னால நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேனோ அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு தான் மத்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடனை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணத்துலதான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்கிறீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் முழுமையான அந்த வீடு வாங்குறதுலயும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய நலனிலும் சரி ரொம்ப ஒரு அக்கறை இருக்கும். அந்த எப்படி வயதானவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்கள் இவர்களை மாதிரி யாருமே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பூவை பாதுகாக்கிற மாதிரி தான் அந்த வயதானவர்களை பாதுகாப்பாங்க. அதுவும் தன்னுடைய பெற்றோர்கள்னுங்கும் போது சொல்லவே வேண்டாம். ரொம்ப பெரிய அளவுல இவங்க அந்த பெற்றோர்களை பார்த்துக்க கூடிய அளவிற்கு தனக்கு கடவுள் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு அதுல பெருமைப்பட்டு அதுல ஒரு ரொம்ப கேர் எடுத்துக்க கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். அது எல்லாமே மிக அருமையாக நடந்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நல்ல ஆனந்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். திருமண உறவுலையும் நல்ல ஒரு பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் ஆன உடனே குழந்தை பாக்கியம், இதெல்லாம் யாருக்குங்க கிடைக்கும்? இதெல்லாம் 15 வருஷம் கழிச்சு இந்த தனுசு ராசி என்பர்கள் அனுபவிக்க போறீங்க. எவ்வளவு ஒரு பூ பூத்து ஒரு மரம்ன்றது பாத்தீங்கன்னா தழைக்கணும். ஒரு பூ பூத்து ஒரு காய் காய்த்து அந்த கனி ஆகிறதுக்கு அந்த மரத்திற்கு எத்தனை வேலைப்பாடுகள் இருக்கு. அது எல்லாமே செய்யறதுக்கு இத்தனை வருடங்கள் எடுத்திருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அந்த காய் கனிந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம். திருமணமான உடனே குழந்தை பாக்கியம் அமைய போது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப வருடமா காத்துட்டு இருக்கிற மேடம்
மாதம். இந்த குழந்தை பாக்கியம்ன்றது எனக்கு மனதளவுல வெறுத்து போச்சு. இன்னுமே என்னால அத பத்தியே நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு கொடுக்க போறார். 5ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு அழகான குழந்தை, ஒரு அறிவு மிகுந்த ஒரு குழந்தை, நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது. இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய தொழில்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வழக்குகள் குறையக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் டியூஸ் அதிகமா இருக்கோ, வரவேண்டிய வருமானங்கள் அதிகமா இருக்கோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த ஜூன் மாதத்துல இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும், வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். வாய்ப்புகள் வருதோ இல்லையோ, நீங்களே அதை பார்த்து நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம். எனக்கு இங்க வெளிநாட்டுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நான் அங்க போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப எளிதாக மத்தவங்க எல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. என்னடா இது இவன் ரொம்ப அசால்ட்டா சொல்றான், யூஎஸ்க்கு போறேன்னு சொல்றான், யூகேக்கு போறேன்னு சொல்றான், ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னு சொல்றான், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போறேன்னு சொல்றான். ரொம்ப அசால்ட்டா நீங்க எல்லாத்துக்கிட்டையும் அதெல்லாம் சொல்வீங்க. அவங்களுக்கு எல்லாம் உறவினர்களுக்கோ இல்ல சுற்றி இருக்கிறவங்க என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொழில்ல ஜொலித்து நிற்கக்கூடிய ஒரு நேரம். இது வரைக்கும் அங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சீங்க, அந்த தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை, ஏதோ ஒரு நஷ்டங்கள், கடன்கள், இங்க இருந்து மாத்தி புரட்டி அங்க போட்டு, அங்க புரட்டி போட்டு, இங்க இப்படிலாம் அந்த ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இருந்தது. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், உங்களுடைய புதிய தொழில் ஸ்தாபனம், புதுசா யாராவது தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஜாதகப்படி அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு அதற்குண்டான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இரட்டை ராசி நேயர்கள் எதுவாக இருந்தாலும் திட்டத்தை சரியாக போட்டு ஒன்று இப்படி இல்லை அப்படி இல்லைன்னா இப்படி இன்னும் முக்காலத்தை உணர்ந்து முக்கால சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னுடைய மனோநிலையை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூன் மாத பலனானது மிகவும் மிகவும் அற்புதமாக இருக்கும். எப்படி அற்புதமாக இருக்கும் என்றால், என்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் நடக்குது உங்களால் திட்டமிட முடியாது. அப்படியே எதுவும் நடக்காத இருந்தாலும் நடந்தது போல் மற்றவர்களால் நீங்கள் சொல்லுவதற்கான சூழ்நிலை அமைந்துவிடும். எனக்கு நல்லது நடக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நடக்கிறதெல்லாம் இப்படி நடக்கிறதே தான் நீங்கள் கேட்பீங்க. அந்த சூழலில் சனி 10ஆம் பார்வையாக அதை பார்ப்பதும் குரு அங்கே பார்ப்பதும் காலதாமதமாக பொருளாதாரத்திலும் சரி உடலிலும் சரி நீங்கள் என்ன செய்யலாம், பிறருக்கு செய்கின்ற உதவியை பொருள்படுத்தாத செஞ்சு தான் தீரணும் நீங்கள் செய்வீங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் நீங்கள் பயணிப்பீங்க. அப்படி செஞ்சாலும் பேரு புகழ அடுத்தவங்க கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படி கொடுக்காத இருந்தாலும் கூட இயற்கை உங்களுக்கு துணை புரியும். இயற்கையின் மூலமாக பல விஷயங்கள் நீங்கள் உணரக்கூடிய சூழ்நிலை வரும். பல பொறுப்புகளை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது வரும். இவை எல்லாமே உங்களுடைய அணுகுமுறையும் உங்களுடைய அந்த அற்புதமான எண்ணத்தின் ஒரு கணிப்பும் அதை எப்படி செஞ்சு முடிக்கணும் செய்யணும்னா இதெல்லாம் செஞ்சாலும் குடும்பத்தில் அமைதியோ நிம்மதியோ இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா
எத்தனை நன்மைகள் செய்திருந்தாலும் நீ செய்யவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை தலை தூக்கி நிற்கும். பிள்ளைகளும் சரி, குடும்பத்தில் உள்ளவர்களும் சரி, சிறுக குடும்பமாக இருந்தாலும் சரி, பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, பல இன்னல்களுக்கும் சொல்லால் போராட்டத்திற்கும் நீங்கள் அகப்படுவீங்க. அந்த போராட்டத்தை எப்படி நான் ஜெயிப்பேன்னா, எப்பொழுதும் போல் கண்டும் காணாத இருக்கிறது தான் உங்களுடைய சூழ்நிலை. கோபமாக உடம்புல புது புது வியாதியை உண்டு பண்ணுற அளவுக்கு கோபத்தை தூக்கும். ஆனாலும் கோபப்படாதீங்க, சாந்தமாக இருங்க. உங்களுடைய பயணப்பாதையில் புது புது விஷயங்கள் இப்பொழுது நீங்கள் யோசிக்க வேண்டி வரும். உங்களால் முடிஞ்ச விஷயத்தை கூட செய்ய முடியாத நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களை பொறுத்தவரையும் மிக அற்புதமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அந்த தெரிஞ்ச விஷயத்தை செயல்பட விட மாட்டாங்க. அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பழைய விஷயத்தை சொல்லி நீங்கள் செஞ்ச விஷயத்த கொஞ்சம் தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்பொழுது நீங்கள் ரொம்ப மலைச்சி போகிறதும் உங்களுடைய மன வேதனைப்படுறதும் நிறைய இருக்கும். அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உங்களுக்குள் இருக்கின்ற ஆன்மாவை மிக சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். இயற்கை உங்களை அழகாக உங்களை எடுத்து செல்லும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த ஜூன் மாதத்தில் மிகவும் கவனமாக இருங்க. கடன் வரும், தொல்லை வரும், பிரச்சனை வரும். எல்லாமே இந்த 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் செயல்படுவதற்கு 7ஆம் பாவமானது எதிரிக்கு தான் அது பயன் கொடுக்குதே தவிர உங்களுக்கு இல்லை. எதிரி வலுவாக இருப்பதனால் உங்களுடைய பாவங்கள் குறையுது. அந்த எதிரிக்கு ஏன் வலுவாக இருக்க, எல்லாமே உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களையே எதிர்ப்பான். உங்கள் பொருளை வச்சுக்கிட்டு உங்களையே எதிர்ப்பான். அந்த எதிர்ப்பதனால் மன அமைதி இல்லாத தவிப்பீங்க. அந்த தவிக்கின்ற சூழ்நிலையில் எங்கே ஓடுனா மன ஆறுதல் கிடைக்குன்ற தேவையை தேடி நீங்கள் செயல்படுவதால் இந்த மாதமானது உங்களை மிக மிக கவனமாக எடுத்து செல்வதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து புதிதாக கணியுங்கள். பழைய ஜாதகத்தை விட்டுருங்க, புதுசாக கணிங்க. திருப்பி புதுசாக கணித்து அதன் மூலமாக நீங்கள் செயலை பாருங்கள். உங்களுக்கு வயசுக்கு ஏற்ப அந்த செயலானது உங்களை எடுத்து செல்லும். அதில் உள்ள அனுபவம் உங்களை மிக அற்புதமாக எடுத்து செல்லும். இதுதான் உங்களுக்கு இப்பொழுது தேவை. ஆகையினால் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்பது போல உங்களுடைய மெய் எவ்வளவுதான் வருந்தினாலும் அதை எல்லாமே பழமையிலே அழிக்கப்பட்டு பழமையால் நீங்கள் புதுப்பிக்கப்படுவீங்க. அந்த புதுமையை நீங்கள் அடைவதற்கான தகுந்த நேரம் இது. எப்பொழுது சனி பகவான் நாளில் இருக்கான்னா கர்ம வினையனுடைய பலனிலேருந்து உங்களை விடுவிப்பான். ஏன்னு கேட்டால் அங்கேருந்து 10ஆம் பார்வையை பார்க்குறான், அங்கே குரு பார்வையும் பார்க்குது, அந்த அதிபதியும் பார்க்குறான். இதனால் இருப்பதனால உங்களுடைய சூழ்நிலை உங்களை சிறப்பாக எடுத்து செல்லும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். நன்றி.